அர்ச்சனை பண்றோம். அப்பதானே நம்ம கோவிலுக்கு போறோம். நார்மலா கும்பிடுறதுன்றது வேற. அப்போ இந்த ஜாதகத்துல நமக்கு எல்லா விஷயமுமே இருக்குது. அந்த எல்லா விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதையும் நம்ம எப்படி சந்தோஷத்தையும் நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி கெடுதலையும் நம்ம ஏத்துக்கணும், வரவேற்றாதான் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும்னா அப்படி யாருக்குமே லைஃப்ல கிடையாது. கோட்டீஸ்வரனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும், அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை, மிடிலுக்கும் அந்த பிரச்சனை தான். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் கிரகத்து மூலியமா நன்மையும் கொடுக்குறான், தீமையும் கொடுக்குறான், கஷ்டத்தையும் கொடுக்குறான், லாபத்தையும் கொடுக்குறான். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நமக்கு கிரகங்கள் கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு.